நிறைய இடங்கள்ல திமுகவை எடுத்து மொத்தமாகவே வாங்கிட்டாங்கன்னு அதிமுக குற்றச்சாட்டு. அவங்க குற்றம் சாட்டு சொல்லிட்டாலே அந்த பேங்க்ல ஒன்று நடக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பொய் சொல்வதுக்கு ஒரு ஒரு வாரம் நாங்கள் இதெல்லாம் அவங்க செய்யணும். ஓப்பனாக சொன்னால் நாங்கள் ரூலிங் பார்ட்டி, எதிர்கட்சிகள் தான் இதெல்லாம் செய்யணும். நாங்கள் எதிர்கட்சிகளாக இருந்தபோது நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ தீவிரமாக அவக்காரம் இது பண்ணு. ஆனால் இந்த எஸ்ஐஆரே நீங்கள் நடத்தணும்னு இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் இம்ப்ளீட் ஆகி பெட்டிஷன் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அவருடைய கலர் என்னன்றது நீங்களே தெரிஞ்சு எங்க நேரில் கொடுக்குறதே வருமானத்துக்கு பயமா இருக்குது. ஆன்லைனில் வர்றதுக்கு என்ன வாக்கு உறுதி இருக்கு? இப்போ டெய்லி ஒரு 100 ஃபார்ம் வாங்குறாங்க. அந்த 100 ஃபார்மை கொண்டுட்டு போய் அவங்க சேர்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் யார் அந்த 100 பேர் சேர்ந்தா தானே நாங்கள் போய் சேராதவங்களை சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சிந்தாதிரிப்பேட்டெல்லாம் அந்த பூசமாத்தி வரதுலாம் எல்லாமே இடிச்சுட்டு கட்டுறாங்க, எல்லாமே ஃபிட் ஆகிருக்காங்க. அதேபோல் தாபூர் நகர்லாம் அவங்களெல்லாம் ஃபார்மே வரலன்றாங்க. அதுதான் இந்த மாதிரி பல குறைகள் இருக்கு. காரணம் என்ன? அதை அங்கன்வாடியில் போட்டிருக்காங்க. அவங்க மேலே சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவங்கள கடிஞ்சு நாங்கள் கேட்டனால அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. நீங்கள் எங்களை ரொம்ப கேட்டீங்களா எங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க, எங்கள் வேலைக்கு ஆபத்து வந்துடும். மேலே அதிகாரிகள் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. பல பேருக்கு படிக்க தெரியல, எந்த ஃபார்ம் என்னன்னே தெரியாத நிலைமை இருக்குது. இதுக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டைம் கேட்டு இந்த எஸ்ஐஆர் இப்போ தேவையில்லை, நிதானமாக இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி கேட்டதுக்கு நோக்கமே அதுதான். தமிழ்நாடு ஆபீசர்ஸ் இல்லைங்க, ஆபீஸ் மேலே நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு செய்ய போதுமான ட்ரைனிங் இல்லை. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கே ட்ரைனிங் தெரியலன்னா எம்எல்ஏ எம்பியை கூப்பிட்டு கேளுங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்கல்ல, இப்போ எம்பிசி ஏடிஎம்கே இருக்கிறாங்களா, மந்திரியாக இருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்ணுங்கள். இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த ஃபார்மில் இருக்கிற 13 இதுக்கு தரவா கண்ண முடின்னு பதில் சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நிலை சாதாரண கடனில் விட வேண்டிய நிலை என்ன அவர்களையும் பார்க்கணும் இல்லை.